டீம் கேம்ஸ்னு வந்துட்டாலே கோஆர்டினேஷன் ரொம்பவே முக்கியம். அப்படி ஃபுட்பாலில் நல்ல கோஆர்டினேஷன் அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் ஒரு மாசான ட்ரியோ அமையும். எம்எஸ்என் இவங்க இன்னும் இப்போ வரைக்கும் ஒரு பெஸ்ட் த்ரியோவாக இருக்காங்க. இவங்களோட ப்ளே ஸ்டைல் எப்படி மற்ற கிளப்ஸை பயப்பட வச்சுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். 2012 ரியல் மேட்ரிட் ஸ்பெயினுக்கு எப்பவும் போல் எல் கிளாசிக்கோன்னு சொல்லிட்டு பெரிய சண்டையே போயிட்டுருந்துச்சு. ஒரு பக்கம் கிறிஸ்டியானோ ரொனால்டோ நிற்க, இன்னொரு பக்கம் மெஸ்ஸி நிற்க அந்த வருஷம் பயங்கரமாக முடிஞ்சாலும் 2013 கதையே மாறுது. 2013 ஸ்பெயினோட லாலிகா ட்ராஃபியை பார்சலோனா அடிக்கிறாங்க. அங்கேருந்தால் நம்ம ரியல் மேட்ரிடுக்கு அப்படியே வைத்தறிச்சல் ஆகுது. அதுங்கிருந்து என்ன பண்ணுறானுங்க, ஒரு மிகப்பெரிய ட்ரியோவை பில்ட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் பார்சலோனாவை பதிலுக்கு இன்னொரு ட்ரியோ பில்ட் பண்ணுறாங்க. நம்ம பெப் கார்டியோலா பார்சலோனாக்காக மேனேஜராக இருக்கும்போதே அவருக்கு நெய்மார் மேலே ஒரு கண். அந்த டைமில் நெய்மார் வந்து சாண்டோஸில் பயங்கரமாக ஆடிட்டு இருந்தது. அவனோட ஸ்டைல் அப்புறம் அவனோட கோல் ஸ்கோரிங் எபிலிட்டி, ட்ரிபிளிங் இதெல்லாம் பார்த்து அவன் பயங்கர ஃபேமஸாக இருந்தான். ஆனால் 2012 நம்ம பெப் கார்டியோலா கதை முடிஞ்சு அங்கேருந்து 2012-13 டீட்டோ வில்லனோவா பார்த்துக்கிட்டாலும் 2013 நம்ம ஜெரார்டோ மார்டினோ உள்ளே வர்றாரு. அப்போ தான் ஒரு பக்கம் ரியல் மேட்ரிட் என்ன பண்ணுறாங்க, ஒரு மிகப்பெரிய ட்ரியோ பில்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல விங்கரை தேடும்போது தான் அவங்களுக்கு நெய்மர் கண்ணு தெரியிறாப்புல. ஆனால் அவனுங்க நெய்மர் சூஸ் பண்ணாமல் பேலை சூஸ் பண்ணுறாங்க. காரணம், பேல் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர், கூடவே அந்த டைமில் அவரோட ஸ்டாட்ஸும் பயங்கரமாக இருந்த காரணத்தால் பேலை சூஸ் பண்ணுறாங்க. அப்போ வர இந்த பக்கம் நம்ம பார்சலோனாவை பற்றி தெரியும், புதுசான பிளேயர்ஸுக்கு வாழ்க்கை தர டீமு அப்பா மட்டும். அதனாலே அவங்க நெய்மர் சூஸ் பண்ணுறாங்க. லேட்டாக வந்தால் லேட்டஸ்ட்டாக வரும்னு சொல்லிட்டு 2014 சுவாரஸ் சூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அப்போ அவங்களுக்கு தெரியாது அங்கேருந்து ஒரு பயங்கரமான ட்ரியோ பில்ட் ஆக போகுதுன்னு. 2013 லாலிகா சீசனுக்குள்ளே நெய்மரும் மெஸ்ஸியும் ஒன்றா சேர்ந்து உள்ளே போகிறாங்க. பட் நெய்மருக்கு அந்த டீம் புதுசுங்கிறனாலே ஆரம்பத்தில் செட் ஆகலை. அதோடு அவங்க ட்ரியோவும் அவங்க ஃபுல்ஃபில் ஆகலை. என்ன தான் அந்த டீமோட 2 தூணாக நம்ம இனிஸ்டாவும் ஜாவியும் இருந்து பார்த்துக்கிட்டாலும் அந்த டீம் முழுக்க மெஸ்ஸியே நம்பி இருந்துச்சு. அந்த டைம் ஸ்பெயின் முழுக்க மெஸ்ஸியை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த டீம் முழுக்க கோல் ஸ்கோரிங்கில் மெஸ்ஸியை நம்பியிருந்தனாலேயே அந்த சீசனோட பார்சலோனா கிளப்போட 40% கோல்ஸ் ஸ்கோர் பண்ணது மெஸ்ஸி தான். அங்கேருந்து அப்படியே லாலிகா ட்ராஃபியை தூக்கிட்டு 2014 வெறியோட ரியல் மேட்ரிடோ பார்சலோனா என்ட்ரி கொடுக்குறாங்க. முதல்ல 2014 நம்ம பார்சலோனா லூயிஸ் சுவாரஸ் இருக்கிறாங்க. அவங்களோட முதல் மேட்ச்சில் அவங்க ட்ரியோ ஃபில் ஆகுது. அங்கேருந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. லாலிகா சீசன் ஸ்டார்ட் ஆனோடனே மக்களில் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க முடியாத மாதிரி மெஸ்ஸியோட சுவாரஸ் அதிக கோல் அடித்து தாக்குறாரு. அந்த வருஷத்துலேயே கிட்டத்தட்ட 82 மில்லியன் கொடுத்து அதிக மதிப்புள்ள பிளேயராக நம்ம சுவாரஸ் வந்து பார்சலோனாக்குள்ளே உள்ளே இறங்கினார். ஆனால் அந்த காசு கொஞ்சம் கூட வீணாகலை. சுவாரஸோட ப்ளே மேக்கிங் ஸ்கில்ஸை பார்த்து எல்லா டீமுமே அதிர்ந்து போனாங்க. அங்கே இருந்து நம்ம நெய்மரோட ட்ரிபிளிங், மெஸ்ஸியோட ப்ளே மேக்கிங் ஸ்கில்ஸ், கூடவே சுவாரஸோட ஃபினிஷிங்னு பார்சலோனாவோட ட்ரியோ அன்ஸ்டாப்பபிளாக மாறுறாங்க. என்னதான் ஒருத்தருக்குமே பார்சலோனா டீமில் தனிப்பட்டு நிறைய திறமை இருந்தாலுமே ஒரு டீமுக்கு தேவையானது நல்ல கோஆர்டினேஷன், அண்டர்ஸ்டாண்டிங். அந்த விதத்தில் ரியல் மேட்ரிடோட பிபிசியோட எம்எஸ்என் பயங்கரமாக இருந்தாங்க. காரணம், என்ன தான் ரியல் மேட்ரிடில் பேலுக்கு சிறுத்த மாதிரி ஓடினாலும், பென்சாமா பாஞ்சு கோல் அடித்தாலும், கிறிஸ்டியானோ ரொனால்டோ பைசிக்கல் கிக் அடித்தாலும் நம்ம எம்எஸ்என் இருந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரல. அதுதான் உண்மை. காரணம், அவங்க கொஞ்சமாக 2014 முழுக்க ப்ராக்டிசஸ் ஒன்றா பண்ணி ஃபாஸ்ட் பாசஸ் பண்ணுறதா இருக்கட்டும், கோல்ஸை ஷேர் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் எம்எஸ்என் ரொம்ப பயங்கரமாக இருறாங்க. அங்கேருந்து அப்படியே 2015 போகும்போது மொத்த ப்ளே கிரவுண்டே அவங்களுக்கு அத்துப்படி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 54 கோல்ஸ் 40 அசிஸ்ட்னு இந்த எம்எஸ்என் வந்து 2015 ஸ்டார்டிங் 2 மாதத்தில் பயங்கரமான ஸ்டாட்ஸோடு முன்னேறாங்க. அப்போ தான் நம்ம என்ட்ரிக்கே கோச்சாக உள்ள என்ட்ரி கொடுத்து ஒரு முக்கியமான விஷயத்தை இது பண்ணுறாரு. ஆரம்பத்தில் யூசிஎலுக்கு இப்போ எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அதை விட லாலிகாக்கு இதுக்கு முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு. அதை அப்படியே கொஞ்சம் மாற்றி யூசிஎலுக்கும் ஒரு சேர்த்து இம்பார்ட்டன்ஸ் தர ஆரம்பித்தார். இருந்தாலும் நம்ம எம்எஸ்என் எல்லா களத்துலேயும் பூந்து விளையாட ஆரம்பித்தாங்க. ஸ்டார்டிங்கில் நம்ம மெஸ்ஸி வந்து கொஞ்சம் அடிவங்கரமாக இருந்தாலும் ஹேட்ரிக்கை போட்டு மான்செஸ்டர் யுனைடெட் நம்ம முடித்தாங்க. அங்கேருந்து அப்படியே பிஎஸ்ஜியை ஃபேஸ் பண்ணாலும் கொஞ்சம் கூட அசராமல் நம்ம நெய்மர் ஒரு 2 கோல் போட்டு அங்கேருந்து நேராக
பயானுக்கு போகிறாங்க. பயான் மியூனிச் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல டெஸ்ட் வச்சாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் அசலவே இல்லை. முள்ளரை தூக்கி சாப்பிட்டு அங்கேருந்து ஃபைனல்ஸில் ஜுவென்டஸும் நம்ம பார்சலோனாவும் மீட் பண்ணிக்கிறாங்க. இது நடுவில் ரியல் மேட்ரிட் எங்கே போச்சுன்னே தெரிலங்க. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஆனால் அந்த ஃபைனல்ஸ் ரொம்ப தள்ளி போடப்படுது. அதுக்கு நடுவில் லாலிகா லீக் முடிஞ்சுது, கோப்பா டெல் ரே முடிஞ்சுது. போன கோப்பா டெல் ரேல நம்ம நெய்மர் வந்து ஸ்பாட்டை தூக்குனார். ஆனால் இந்த டைம் மெஸ்ஸியோட கோல் அந்த சீசனோட பெஸ்ட்டு கோலாக கருதப்பட்டுச்சு. அதே நேரத்தில் எப்பவும் போல் லாலிகாவோட தலைவனாக இருந்த நம்ம பார்சலோனா அந்த டைமும் கப் அடித்தாங்க. கிட்டத்தட்ட 23வது கப் அவங்க அடித்தாங்க. அதோட கடந்த 4 வருஷத்தில் ஃபஸ்ட் டைம் அவங்க யூசிஎல் ஃபைனல்ஸ் வராங்க. காரணம் நம்ம என்ரிக்கேறாங்க. அதை விட அங்கே நடந்ததே வேறு. மேட்சும் ஆரம்பிச்சது, ஃபைனல்ஸ் ரொம்ப பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு. என்ன தான் நம்ம புஃபான் ஒரு கோல் கீப்பராக நின்று உசுறு கொடுத்து ஆடினாலும் நம்ம எம்எஸ்எனை தடுக்க முடியல. ஜுவென்டஸ் ஆரம்பத்துலேருந்தே நம்ம எம்எஸ்எனை நல்லா கவனித்து அவங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த ட்ரிவோ தடுக்க ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம டிஃபென்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தந்தாங்க. பட் ஒன்றுமே பண்ண முடியல. நம்ம எம்எஸ்என் அடித்து யூசிஎல் ஃபைனல் ட்ராஃபி வின் பண்ணுறாங்க. அங்கேருந்து அடுத்த வருஷம் நம்ம என்ரிக்கேயோட லீடிங்கில் ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியோடு 2015-16 சீசனுக்குள்ளே என்டர் ஆகும்போது தான் நம்ம ஜாவி ஒரு குண்டு தூக்கி போட்டார். அங்கேருந்து நம்ம ஜாவி ரிட்டையர் ஆனார். ஒரு நல்ல கேப்டன் தான். ஆனால் அடுத்த சீசன் நம்ம எம்எஸ்என் அதோட தரமான சம்பவம் பண்ணாங்க. என்னதான் போன சீசனில் நம்ம எம்எஸ்என் அதிக கோல் ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் கிட்டத்தட்ட இந்த வருஷத்தில் 122 கோல்ஸ் கிட்ட அந்த எம்எஸ்என் ட்ரியோ ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட அது ஒரு ரெக்கார்ட். ஆனால் டாப் கோல் ஸ்கோரர்ஸ் அந்த இயரில் பார்க்கும்போது மெஸ்ஸி 1ல் இருந்தார். செகண்ட் ப்ளஸ் சுவாரஸா நெய்மரான்னு எல்லோரும் எதிர்பார்க்கும்போது கொஞ்சம் கூட எதிர்பார்க்க முடியும் மாதிரி நம்ம கிறிஸ்டியானோ ரொனால்டோ இருந்தார். கிட்டத்தட்ட மொத்த ரியல் மேட்ரிட் ஒத்தால் கட்டி இழுத்தார் நம்ம ரொனால்டோ. பட் இருந்தாலும் பார்சலோனாவில் இருந்த நல்ல கோஆர்டினேஷனாலே அவங்க ஜெயிச்சிருந்தாங்க. அடுத்த வருஷம் நம்ம ரொனால்டோ விட்டு கொடுக்காம ஆடினார். நம்ம எல் கிளாசிக்கோ எப்பவும் போல் பயங்கரமாக போயிட்டு இருக்கும்போது தான் ரியல் மேட்ரிடுக்கு ஒரு வின்னு தேடி தருது. அதுலேருந்து அடுத்தடுத்த மேட்சஸில் நம்ம மெஸ்ஸிக்கு நியூ இன்ஜுரி ஆனாலும் நம்ம நெய்மரோட ப்ராப்ளம்ஸ்னாலையுமே வந்துட்டு மேட்ச் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போகுது. பட் இருந்தாலுமே இனியஸ்டாவோட கேப்டன்சியில் நம்ம சுவாரஸ் வந்து அடித்து தாக்கி எப்படி மேட்சஸை கொண்டு போகிறாரு. கிட்டத்தட்ட 2வது மேட்சுமே ரியல் மேட்ரிட் தோக்குறாங்க. முக்கியமான காரணம் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. கிட்டத்தட்ட ரொனால்டோவும் ராமோஸும் சேர்ந்து டிஃபென்ஸ் அஃபென்ஸ் 2த்துலையுமே வெறித்தனமாக ஆடினாலேயே அவங்க ஜெயித்தாங்க. பட் அங்கேயுமே நம்ம எம்எஸ்என் ட்ரியோ விட்டு கொடுக்காம ஆடினாங்க. ஒரு பக்கம் கோப்பா டெல் ரே, லாலிகா ட்ராஃபி, யூசிஎல்னு எல்லா கப்பையும் ஒரு வருஷத்தில் அடிச்சிட்டு இருந்த பார்சலோனா ஒரு மேட்சை தோக்க ஆரம்பிச்சிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் மெஸ்ஸி, சுவாரஸ், கிறிஸ்டியானோ ரொனால்டோன்னு பெஸ்ட்டு கோல் ஸ்கோரர்ஸ்க்காக டைட்டிலுக்காக அடிச்சிட்ருக்காங்க. அப்போ தான் என்ன நடக்குதுன்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்க முடியாத மாதிரி நம்ம பார்சலோனா லாலிகா டைட்டிலில் விட்டுடுறாங்க. ரியல் மேட்ரிட் அந்த டைட்டில் அடிச்சுறாங்க. பட் இருந்தாலுமே நம்ம என்ரிக்கே நினச்ச மாதிரி அவங்க யூசிஎல் டைட்டிலில் மறுபடியும் அடிச்சுறாங்க. 2வது கான்சிக்யூட்டிவ் வின். பட் என்னதான் இருந்தாலுமே அந்த வருஷத்தோட பேலண்டோரை நம்ம கிறிஸ்டியானோ ரொனால்டோ தூக்குறாரு. அதோட டாப் கோல் ஸ்கோரராகவும் மாறுறாரு நம்ம மெஸ்ஸியை பின்னாடி தள்ளி. என்னதான் இனியஸ்டாலாம் ஒரு நல்ல கேப்டனாக லீட் பண்ணி நம்ம மெஸ்ஸி கோப்பா டெல் ரே ஜெயிச்சிருந்தாலுமே பேலண்டோரை இழந்த வன்மத்தோடையே அவர் ஸ்பெயினுக்கு திரும்ப வந்து பயங்கரமாக ட்ரைனிங் எடுத்து விளையாட ஆரம்பிக்கிறாரு. அந்த சீசன் லாலிகாவில் நம்ம எம்எஸ்என் பயங்கரமாக விளையாட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம நெய்மர் கொஞ்சம் சைலண்ட்டாகவே மூவ் பண்ணுறாரு. பட் இருந்தாலுமே சுவாரஸ் ஹேட்ரிக் மேலே ஹேட்ரிக்காக குமிக்கிறாரு. அது வரைக்கும் பார்சலோனாவை எப்படியாவது தோக்கடிச்சாகணும்னு வன்மத்திலே நம்ம பிஎஸ்ஜி கவானியை பயங்கரமாக ட்ரெயின் பண்ணி உள்ளே இருக்கிறாங்க. என்னதான் மேட்ச் பயங்கரம் பண்ணலும் கிட்டத்தட்ட 4 கோல்ஸ் பிஎஸ்ஜி லீடிங்கில் இருந்தாங்க. பார்சலோனா தோற்றுருவாங்கன்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்கும்போது நம்ம நெய்மர் பெனால்ட்டி எடுத்து கொடுக்குறாரு. கூட ஒரு நல்ல அசிஸ்ட் பாசிங் எல்லாமே பண்ணி பெனால்ட்டிக்கு மேலே பெனால்ட்டியாக எடுத்து ஒரு நல்ல பாசிங் மற்றும் அசிஸ்ட் மூலமாக பிஎஸ்ஜி தோக்கடிக்கிறாங்க. அந்த மேட்ச்சில் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணக்காக மேன் ஆஃப் மேட்ச் டைட்டிலையும் நம்ம நெய்மர் தூக்குறாரு. அதே நேரத்தில் பயங்கரமாக எம்எஸ்என் ட்ரியோ ஃபேமஸ் ஆகுது ஸ்பெயின் முழுக்க. என்னதான் அவங்க பிஎஸ்ஜி அவ்வளோ தூரம் பயங்கரமாக அடித்து ஜெயிச்சிருந்தாலுமே அது வெறும் நாக் அவுட் ஸ்டேஜ் மட்டும்தான். அடுத்த மேட்ச்லேயே அவங்களுக்கு அதோட பெரிய ஆப் ஒன்று காத்துட்டு இருந்துச்சு. பிஎஸ்ஜி மட்டும் இல்லை, போன டைம் தோத்த ஜுவென்டஸ்மே இந்த டைம் பெரிய வன்மத்தோடு காத்துட்டு இருந்தாங்க. மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா என்னடா பண்றது. கூடவே எம்எஸ்எனோட பயங்கரமான வீக்னஸை கண்டுபிடிச்சி அவங்க அந்த மேட்சில் ஜெயித்தாங்க. கூடவே யூசிஎல் டைட்டில் வின் பண்ணாங்க. சரி, யூசிஎல் தான் விட்டோம், லாலிகாவையாச்சும் எப்படியாவது ஜெயிப்போமேன்னு சொல்லிட்டு லாலிகாவுக்கு வந்த பார்சலோனாவுக்கு அதுக்கு மேலே இடி காத்துட்டு இருந்துச்சு. நெய்மராலேயோ அடுத்த 3 மேட்ச் ஆட முடியல. அதுவே ரியல் மேட்ரிடுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்து ரியல் மேட்ரிட் லாலிகா டைட்டில் வின் பண்ணுறாங்க.
அங்கேருந்து ஒரு பெரிய அடியோட பார்சலோனா என்னடா வருஷம் இது இவ்வளோ மோசமான சீசனாக இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு கோப்பா டெல் ரே ஒரு நல்ல வாய்ப்பாக அமையுது. அங்கேருந்து அந்த டைம்லேயே கோட்டுன்னு சொல்லப்பட்ட நம்ம மெஸ்ஸி பயங்கரமாக அடித்து ஜெயிச்சு கோப்பா டெல் ரே டைட்டிலில் ஒரு நல்ல கேப்டனாக நின்று வின் பண்ணி தர்றாரு. அடுத்த சீசனில் இந்த எம்எஸ்என் ட்ரியூ பயங்கரமாக ஆடணும்னு நினைக்கும் போது தான் யாருமே எதிர்பார்க்க விஷயம் நடக்குது. நெய்மரை கிட்டத்தட்ட 222 மில்லியன் கொடுத்து பிஎஸ்ஜி வாங்குறாங்க. அந்த டைமில் இருக்கிறதே ரிச்சஸ்ட் பிளேயராக இருந்தார் நம்ம நெய்மர். அதோட சுவாரஸ் அத்லெட்டிக்கோக்கு போகிறாரு. நெய்மருமே நம்ம மெஸ்ஸியோ ரொம்ப மன வருத்தத்தில் இருந்தார். அவருக்கு பார்சலோனாக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. அங்கேருந்து அடுத்த சீசன்லேயே பார்சலோனாவிலேருந்து பிஎஸ்ஜிக்கு போகிறாரு. நம்ம நெய்மரோட திரும்பி யுனைட்டாக வர்றாரு. பட் இன்னொரு பக்கம் நம்ம சுவாரஸ் வந்து அத்லெட்டிக்கோ ஆர்மேலுமே சூப்பராக ஆடிட்டுருக்காரு. அவரோட அடுத்த யூசிஎல் டைட்டிலை வின் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட இந்த எம்எஸ்என் ட்ரியோ ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டை வச்சுட்டு தான் போயிருக்காங்க. அதாவது 3 கன்சிக்யூட்டிவ் கோப்பா டெல் ரே ட்ராஃபி அவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் அடுத்த கோப்பா டெல் ரேக்கு அவங்க 3 பேர் ஒரே டீமில் ஆடலை. அந்த வருஷம் என்னதான் ரொம்ப பயங்கரமாக போனாலுமே இந்த எம்எஸ்என் ட்ரியோ மறக்க முடியாத இருந்தது. இப்போ ஒரு பக்கம் மெஸ்ஸி, சுவாரிஸ் 2 பேருமே இன்டர் மியாமிக்கு ஆடினாலும் நம்ம நெய்மர் அல் ஹிலாலுக்கு ஆடுறார். ஆனால் ஆடலை, ரெஸ்ட் எடுக்கிறாரு. இவங்களோட ரீயூனியன் இன்னும் நிறைய பேர்த்துக்கு கனவாகவே இருக்கு.